பகுதி 1. கவிஞரின் சவால். ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்த விஜயநகர பேரரசு அரண்மனையில் பெரிய கவிஞர் ஒருவர் வந்தார். அவர் மிகவும் அகந்தையுடன் நடந்தார். இந்த நாட்டில் என்னைப் போன்ற பெரிய கவிஞர் யாருமில்லை. என்னுடன் வாதிடவும் என்னை வெல்லவும் யாராலும் முடியாது என்று அவர் பெருமையாக கூறினார். அவரது வார்த்தைகளைக் கேட்ட அரண்மனை முழுவதும் அமைதியாகிவிட்டது. அவையிலிருந்த கவிஞர்களும் அறிஞர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். யாருக்கும் அந்த அகந்தை நிறைந்த கவிஞரிடம் பேசத் துணிவு வரவில்லை. அப்போது அமைதியாக இருந்த தெனாலிராமன் மெதுவாக எழுந்தார். மன்னா, இந்த கவிஞருடன் நான் வாதிட தயாராக இருக்கிறேன் என்று தன்னம்பிக்கையுடன் கூறினார். அனைவரும் ஆச்சரியமாக அவரை பார்த்தார்கள். பிறகு தெனாலிராமன் ஒரு பெரிய கனமான மூட்டையை எடுத்துக்கொண்டு வந்து மன்னரின் மேசை மீது வைத்தார். ஆனால் வாதம் தொடங்குவதற்கு முன்பு, இந்த கவிஞர் ஒரு அரிய நூலை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டும். அந்த புத்தகத்தின் பெயர் திலகாஷ்ட மகிஷபந்தனம். அந்த பெயரை கேட்டவுடன் கவிஞரின் முகம் மாறிவிட்டது. அவர் வாழ்க்கையில் அந்த பெயரை ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. இது எந்த புத்தகம்? நான் படிக்காத நூலாகிவிட்டதே என்று அவர் மனதில் பயந்தார். ஆனால் அவ்விடத்தில் தான் அறியவில்லை என்று சொன்னால் அவமானமாகிவிடும். என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் தடுமாறினார். அதனால் சற்று காலம் யோசித்த பிறகு, மன்னா, இந்த நூல் மிகவும் அரிய நூல் போலிருக்கிறது. எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். நாளை நான் முழுமையாக படித்து வந்து விவாதிக்கிறேன் என்றார். மன்னரும் சம்மதித்தார். அந்த இரவு முழுவதும் அந்த கவிஞர் நகரம் முழுவதும் ஓடி ஓடி திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்ற புத்தகம் எங்கே கிடைக்கும் என்று கேட்டார். ஆனால் யாருக்கும் அந்த பெயரே தெரியவில்லை. அடுத்த நாள் அவையில் அனைவரும் கூடியபோது அந்த கவிஞர் அரண்மனைக்கே வரவில்லை. அவர் இரவே நகரத்தை விட்டு ஓடிவிட்டார். அப்போது மன்னர் சிரித்தபடி தெனாலிராமனை பார்த்து கேட்டார். ராமா, அந்த திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்னும் புத்தகம் எங்கே இருக்கிறது? அப்போது ராமன் சிரித்தபடி அந்த மூட்டையை திறந்தார். அதற்குள் என்ன இருந்தது தெரியுமா? அதில் இருந்தது சில எள்ளு குச்சிகள் மற்றும் ஒரு எருமையை கட்டும் கயிறு. அதை பார்த்தவுடன் அரண்மனை முழுவதும் சிரிப்பில் மூழ்கியது. மன்னா, என்றார் ராமன், அவர் உண்மையான அறிஞர் அல்ல. அறிவாளி என்றால் அறியாததை ஒப்புக்கொள்வார். ஆனால் அவர் அகந்தையால் பயந்து ஓடிவிட்டார். கிருஷ்ணதேவராயர் ராமனின் புத்திசாலித்தனத்தை பார்த்து பெரிடும் மகிழ்ந்தார். ராமா, உன் யுக்திக்கு இணையில்லை என்று பாராட்டினார். அடுத்த கதையில் தெனாலிராமன் இன்னொரு அதிசய யுக்தியை எப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? அதை தெரிந்து கொள்ள இப்போதே லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யுங்கள்.